காதல். கல்யாண செலவையெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் கணக்கு புள்ள கிட்ட சொல்லிருக்காமா. கௌரி பாத்து பாரு. இதோ வரேம்மா. அம்மா ஆரத்தி தட்டை ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேம்மா. 1000 கோவம் ஏமாற்றம் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு வரப்போறது என் புள்ள மட்டும் இல்ல, இந்த ஜமீனோட வாரிசு. முதல்ல என் பையன் மாலையும் கழுத்துமா வரும்போது ஆரத்தி எடுக்காம இருக்க முடியுமா? நடந்த இந்த கல்யாணத்துக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சு. ஏய், எது சொல்றதா இருந்தாலும் வெளிப்படையா பேசி பழகுறாச்சி. இப்படி முணங்கிட்டு இருக்காத. ஐயோ இல்ல, நேரமாச்சே, இன்னும் பொண்ணு மாப்பிள்ளைய காணமேன்னு சொன்னேன். இதெல்லாம் ஒரு தப்பா? உன் மனசை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ராஜி. அவங்க வர நேரம்தான். எங்க போற ராஜி? பொண்ணு மாப்பிள்ள வரும்போது ஆரத்தி எடுக்க உன்னை தேட முடியாது, இங்கே இரு. பெரியவங்க நீங்க இருக்கீங்க, நான் இருந்து என்ன பண்ண போறேன்? இப்போ வீட்ல இருக்கிற சுமங்கலி பொண்ணு நீ மட்டும்தான். அது மட்டும் இல்ல, நீ இந்த ஜமீனோட மூத்த மருமகன்றத அப்பப்போ உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. வர்றது என் புள்ள சூர்யா. அவனுக்கு ஆரத்தி எடுக்காம அப்படியே வாசல நிறுத்த முடியுமா? ஆரத்தி எப்படி எடுக்கணும்னு தெரியும்ல. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. வீட்டு மகாலட்சுமி தானே, வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி வரவேற்கணும். ஆரத்தி எடுத்துடலாமா அத்தை? சீக்கிரம் ஏத்துமா. ஆரத்திய கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடவே எடுக்கலாமே. நல்லா இரு. வலது காலை எடுத்து வச்சு உள்ள போமா. ஒரு நிமிஷம். இவ்ளோ பெரிய ஜமீன் வீட்டுக்கு மருமகளா வர பொண்ணு ஆரத்தி எடுத்த தட்டுல தட்சணை போடாம வெறுங்கையோட வந்தா எப்படி? சூர்யா, நீங்க இந்த வீட்டு புள்ள. நான் உங்க பொண்டாட்டி கிட்ட கேட்டேன். நான் என்ன கொடுக்கறது? கவலைப்படாத, பணம் பொருள் எல்லாம் வேண்டாம். என் தகுதிக்கும் என் வசதிக்கெல்லாம் கொடுக்கிற அளவுக்கு உன்கிட்ட எதுவும் இல்ல. இந்த வீட்டு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க பேச்ச கேட்டு நடப்பங்கிறத மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உள்ளவா.
போங்க, ம். உள்ள போங்க. கயல், படியில இருக்கிற நெல்லை தட்டி விட்டுட்டு உள்ள போமா. நெல்லு எப்படி இந்த வீட்டுக்குள்ள செதறி தெரிக்குதோ அதே மாதிரி நீ இந்த வீட்டுக்கு வர நேரம் இந்த வீடு முழுக்க சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும். ஒரு நிமிஷம். நான் கொஞ்சம் தள்ளி நின்னுக்கிறேன். மத்தவங்களும் கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க ப்ளீஸ். இல்ல, உங்க மனைவி ரொம்ப ஆபத்தானவங்க. தப்பெல்லாம் நான் சொல்லல. போர்ஸான ஆள் இவ. எனக்கு அதுல நல்ல அனுபவம் இருக்கு. எங்கேயாவது வேகமா தட்டி விட்டு ஏன் மண்டைய பதம் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க. அதுக்காக மட்டும்தான் சொன்னேன். இந்த வீட்ல முதல் ஆரத்தி சமயத்திலயும் இந்த மாதிரி சொல்லி இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு இப்ப தோணுது. நீ நெல்லை தட்டி விடு. கௌரி, அம்மா, விளக்கெங்க? ரெடி பண்ணிட்டேம்மா. எடுத்துட்டு வாமா. இதோ வரேம்மா. கயல், வாங்கிக்கம்மா. அக்கா, வாங்க போலாம். நான் வந்து என்ன பண்ண போறேன்? உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நீ பாத்துக்கோ தானோ. கயல், சாமி ரூம்ல வச்சு விளக்கேத்துமா போ. ராஜேஸ்வரி, நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, நீ இல்லன்னா எப்படி? வா வா வா. கயல், சாமி முன்னாடி வச்சு விளக்கேத்துமா. அப்படியே அங்க இருக்கிற குத்து விளக்கையும் ஏத்திட்டு சாமி கும்பிட்டுக்க. வந்த லட்சுமியோட பொறுமை எங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். வந்திருக்கிற மகாலட்சுமியோட பொறுமைய தெரிஞ்சுக்கலாமா? கயல், 2 தீக்குச்சியில இந்த விளக்கெல்லாம் ஏத்தி காமிக்கணும். அதுதான் நான் உனக்கு வைக்கிற டெஸ்ட். சரிங்க அத்தை. வந்திருக்கிற மகாலட்சுமி சாமர்த்தியமானவதான். ஒரே குச்சியில ஏத்திட்டாளே. இதுல என்ன அதிசயம் இருக்கு? நல்ல தீக்குச்சி, அதான் நின்னு எரிஞ்சிருக்கு. அதனால இவ ஏத்திட்டா. இதே கம்பெனி தீப்பெட்டியில தான் நீயும் வந்தப்ப ஏத்துன. உரசி உரசி ஒரு பெட்டியே காலி பண்ணிட்ட. அத மறந்துட்டியா ராஜு? கயல், சூடம் காட்டி சாமி கும்பிட்டுக்கோ.
தேனு கதவை தொற தேனு, கதவை தொற தேனு. என்னாச்சு? என்னாச்சு என்னன்னு பத்மா? தெரியல சித்தி, ரொம்ப நேரமா கதவு திறக்கல. பூட்டிட்டு ரூம்குள்ள நீ கொஞ்சம் என்ன தள்ளு. பண்றேன்னு தெரியல. அத்தை, தேனு கதவை திற தேனு. இது பாரு பாட்டி வந்திருக்கேன். பாட்டி சொல்ற பேச்ச நீ கேப்பியா இல்லையா? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். கதவை திற தேனு. தேனு என்னம்மா நீ? அம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்ல சூர்யா, தேனு எதையோ கை தவறி கீழே போட்டுட்டா. நீ போப்பா, நீ போ போ. ம் சரிம்மா. ஆ. போ பத்மா. அம்மாடி, தேனு. தேனு தேனு தேனு, ஏய் உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? எதுக்குடி இப்படி எல்லாம் பண்ற? நீங்க நடந்துகிட்ட விதத்தை பார்த்து எனக்கு பைத்தியம் தான் பிடிக்குது. தேனு, உன் விஷயத்துல எனக்கும் ஏமாற்றம் தான். ஆனா அதுக்காக நீ இப்படி கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல தேனு. அடுத்து என்ன பண்ணணும்னு நிதானமா யோசி. யோசிச்சா தானே ஒரு வழி கிடைக்கும். ஆ? இனிமே என் பொண்ணு வாழ்க்கையில யோசிக்கிறதுக்கு புதுசா என்ன வழி பொறுக்க போகுது? அவ என்ன பண்றதுன்னு தெரியாம தானே இப்படி குழம்பி போய் கிடக்கா. இது பாரு, குழப்பத்துல இருக்கிறப்ப நிதானம் தேவை. நீ படிச்சவ, கொஞ்சம் யோசி. அடுத்ததா என்ன பண்ணணும்னு சொல்லு. பாட்டி நான் பண்ணி வைக்கிறேன். ஒரு நிமிஷம் அமைதியா யோசி. அப்ப உனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சா அது உனக்கு நல்லதா தான் இருக்கும். யோசித்தேன்னு. தேனு, என்ன பண்ற தேனு? தேனு, இப்ப எதுக்கு உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற? நான் மறுபடியும் ஃபாரின் போறேன் பாட்டி. அதுதான் இப்போதைக்கு நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. இத பார், இப்ப நீ அங்க தனியா இருக்கிறது நல்லது இல்ல. இப்போ உன் கூட ஆளுங்க இருக்கணும். இல்ல சித்தி, அவளை தடுக்காதீங்க. நீங்க சொன்ன மாதிரி அவ யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கா. அவ போகட்டும். புரியாம பேசாத பத்மா. பொண்ணு பெத்தவ நீ. நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு விளங்கலையா? இப்பதான் எனக்கு நல்லா விளங்குது சித்தி. நீங்க யாரு, உங்களை நம்பினா எங்க கெதி என்னன்னு அப்படின்னு இப்பதான் எங்களுக்கு நல்லா விளங்கிருக்கு சித்தி. என்ன பத்மா பேசுற? நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் தெளிவா தான் பேசுறேன் சித்தி. முதல்ல என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்தீங்க, அப்புறம் ஏன் மூலமா என் பொண்ணை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்க. இப்ப எங்க யாரையுமே எங்கேயுமே போக விடாம என்ன பண்ண போறீங்க? வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு விடு பத்மா. நான் யோசிச்சுதான் பேசுறேன் சித்தி. நீங்க கொடுத்த வாக்கால நான் அனுபவிச்சதையும் என் பொண்ணு அனுபவிச்சதையும் நல்லா யோசிச்சு பார்த்துதான் பேசுறேன். இதுவே என் அப்பாவோ என் அம்மாவோ உயிரோட இருந்திருந்தா இந்த மாதிரி என் பொண்ணை தவிக்க விட்டுருப்பாங்களா? என்னதான் இருந்தாலும் நீங்க சித்தி தானே, அதான் உங்க புத்திய காமிச்சிட்டீங்க. வெந்த புள்ள வேலை பாய்ச்சாத பத்மா. பொண்ணு மாதிரியே தான் நானும் நடந்த விஷயத்துல ஏமாந்து போய் நின்னுட்டு இருக்கேன். அத மறந்துட்டு பேசாத. அந்த கையில் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்க அதிகாரம் ஆணவம் எல்லாம் எங்க கிட்ட மட்டும்தான். அவன் கிட்ட உங்க பாட்சா பழிக்கல. போய் அந்த சின்ன சிறுக்கி கயலு அவகிட்ட தோத்துட்டு போய் வந்து நிக்கிறீங்க. அப்புறம் என்னத்துக்கு எங்க கிட்ட பேச்சு வேண்டி கிடக்கு? நான் பெரிய ஜமீன்தார் அம்மா, நான் சொடக்கு போட்டா எல்லாம் அப்படியே நடக்கும்னு அப்படியே என்னமோ பெருசா பேசுனீங்க. இப்ப என்ன ஆச்சு? அந்த கயல் உங்க மூஞ்சில நல்லா கரிய பூசிட்டால. இத பார், போத நிறுத்து. நீ ரொம்ப பேசுற. என்ன பேசுறத விட்டுட்டு உங்களோட அதட்டல் மிரட்டல் எல்லாம் அந்த ஆசை மருமக கயல் கிட்ட காட்டுங்க. என் புள்ளைய பத்திலாம் யாரும் கவலைப்பட தேவையில்லை. தேனு, யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. என்னைக்கு இருந்தாலும் இந்த வீட்டோட ராணி நீதான். இங்க உன் நிலைமை தான் என் நிலைமையும். உன் கண்ணீரும் வெளியே தெரிய போறதில்ல, என் கண்ணீரும் வெளியே தெரியாது, தெரியவும் கூடாது.
ஆனா கண்ணீர் நிச்சயம். உன்னையாவது கவனிக்க ஆள் இருக்கு. ஆனா எனக்கு என்ன பார்த்து ஏன் பயப்படுற மாதிரி நடிக்கிற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே ஏமாத்தி இருப்ப. நீ உத்தமனோட பொண்ணுங்கிறத நிரூபிச்சிட்ட. ஏமாத்து வேலையில அப்பாக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்க. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, உங்க அப்பா வளர்த்த விதம் அப்படி. என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க சொன்னதை கேட்டு நான் போயிட்டேன். ஆனா போனதுக்கு அப்புறம் என் குடும்பத்தை நான் நினைச்சு பார்த்தேன். நான் வரலன்னா என் குடும்பமே அவமானப்பட்டு நிப்பாங்க. அதனாலதான் எனக்கு வேற வழி தெரியல. ஒரு நிமிஷம். நீங்க கொடுத்த நகை பணம் எல்லாமே இதுல அப்படியே இருக்கு. உங்க பேச்சை மீறினதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. நான் பணத்துக்கோ இல்ல நகைக்கோ ஆசைப்பட்டு இந்த குடும்பத்துக்குள்ள வரல. என் குடும்பம் கேவலப்படாம தப்பிக்க வைக்க தான் வந்திருக்கேன். நான் எந்த விதத்திலையும் உங்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன். வாசல்ல ஆரத்தி எடுக்கும்போது ராஜி சொன்னா நீ ரொம்ப ஆபத்தானவன்னு. அது உண்மைதான் போல இருக்கு. உங்க அப்பட மாதிரி சாமர்த்தியமா பேசி தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத. நான் கமலா. நீ யாருன்னு என்கிட்ட காமிச்சிட்ட, நான் யாருன்னு உன்கிட்ட காமிக்க வேண்டாமா? நீ எப்படி இந்த ஜமீன் வீட்ல என்ன மீறி இருக்க போறேன்னு பாக்குற. நீ யாருன்னு என்கிட்ட காமிச்சிட்ட, நான் யாருன்னு உன்கிட்ட காமிக்க வேண்டாமா? நீ எப்படி இந்த ஜமீன் வீட்ல என்ன மீறி இருக்க போறேன்னு பாக்குற. கௌரி, அம்மா இங்க வா. இதை எடுத்துட்டு போய் என் ரூம்ல வை. தனம், இன்னைக்கு இவ உன் ரூம்ல இருக்கட்டும். மத்த விஷயங்களை பேசிட்டு அப்புறம் மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கலாம். இங்க வாமா. இந்த வரேம்மா. முனுசாமி கிட்ட சொல்லி கயலுக்கு என் ரூமை காட்ட சொல்லு. சரிங்கம்மா. கயல், நீ போய் அங்க இரு. நான் போய் வந்திருக்கிற சொந்தக்காரங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன். நீ அது வரைக்கும் ரெஸ்ட் எடு. சரிதா. போ. வாங்க. ஏய் நில. அம்மா. எங்க போற? தானம்மா, இவங்க பெட்டி படிக்கையெல்லாம் ரூம்ல வச்சுட்டு இவங்களுக்கு ரூமை காட்ட சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. வந்திருக்கிற அவங்களுக்கே போக தெரியும். போ, நீ போய் எனக்கு சூடா டீ எடுத்துட்டு வா. தலைவலி வந்திருக்கு. உன்னதான் அம்மா. வச்சுட்டு சீக்கிரம் போ. சொல்லிட்டு இருக்க, வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருக்க. சரிங்கம்மா. வேலைக்காரங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்காங்க இந்த வீட்ல. இந்த தனம், அவ ஒரு வேலைக்காரி. அவ சொன்னாலாம் இத செஞ்சுட்டு தான் எனக்கு டீ எடுத்துட்டு வருவானா. இது இப்படியே விட்டோம், அப்புறம் வரப்போற வேலைக்காரங்கள நம்மள மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீட்டுக்கு வேலைக்காரங்கள வரதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். பட் உனக்கு அந்த தகுதி கூட கிடையாது. உன் பெட்டியை தூக்க இன்னொரு வேலைக்காரங்களா? ஆனா என் அத்தை சரியாதான் சொல்லிருக்காங்க. அந்த வேலைக்காரி ரூம்ல இந்த வேலைக்காரிய ஸ்டே பண்ண சொல்லிருக்காங்க. என்ன என்ன அப்படி பாக்குற? நீ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற வேலைக்காரி தான். அத மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்க பாரு. உன் பொட்டி படுக்க இதெல்லாம் நீயே எடுத்துட்டு போ. தோ அங்க இருக்கு பாரு அந்த பழைய வேலைக்காரி ரூம். போ, அங்க போய் தங்கிட்டு ஒழுங்கு மரியாதையா சொல்ற வேலையெல்லாம் பாக்கணும். ஓகே?